ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் கிச்சன் செட்டில் சமைச்சு சாப்பிட்டு தான் விளையாடி இருக்கோம். இதோட வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் மினி சோட்டி ஃபேமிலி. வாங்க இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற வீடியோவை பார்க்கலாம். நம்ம சோட்டாக்கா காலையில வேலை வர சொன்னாங்கல்ல, ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நான் விளையாடுன்னு சொன்னாங்கல்ல, நான் ரெடி ஆகிட்டேன். நம்ம அன்னைக்கு வாங்கியிருந்தோம்ல கிச்சன் செட்டை, அதை எடுத்துகிட்டு போகலாம். இன்னைக்கு அதை வச்சு விளையாடலான்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம விளையாடிட்டு வருவோமா? சீக்கிரம் வா சஃபா, மணி ஆகுது. ஆமாம் ஈஷா, காலையில சோட்டாக்கா சொன்னாங்க சீக்கிரம் கிளம்பி வர சொல்லி. நான் தான் மறந்துட்டேன். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம சாராக்கா கிட்ட சொல்லிட்டு சோட்டாக்கா வீட்டுக்கு போவோமா? போய் கூப்பிடுவான். சோட்டாக்கா வாங்க, நான் இஷாவும் சஃபாவும் வந்திருக்கோம், விளையாடலாம் வாங்க. அக்கா சோட்டாக்கா. என்ன இஷா, சஃபா நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? சாராக்காவையும் வர சொன்னேன். அக்கா வேலையாக இருக்காங்களா? சரி வந்துருவாங்கல்ல. இல்லை நான் போய் ஒரு தடவை போய் கூட்டிகிட்டு வரட்டுமா? 2 பேரும் சாப்பிட்டீங்களா? முதல்ல சாப்பிடாம எங்கள் வீட்டுக்குள்ளே ஆட வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறீங்கன்னா அவங்க ரொம்ப என்கிட்ட சங்கடப்பட்டாங்க. சாப்பிட்டு தான் வரணும். நான் போய் சாராக்காவை கூட்டிகிட்டு வரேன். பப்பி ராணி, ஹர்ஷா சாய், ஜாயானாலாம் வருவாங்க. எல்லாரையும் உட்கார வைங்க, நான் சாராக்காவை பார்த்துட்டு வந்தேன். இஷா சஃபா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சோட்டு, நான் எங்கள் வீட்டிலேருந்து கிச்சன் செட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ப்ளே பண்ணுறதுக்காக தர்மாக்கோல் இல்லைனா மண் இல்லைனா இலத்தெல்லாம் ஏதாவது பிச்சுட்டு வரட்டுமா? தர்மாக்கோல் வாங்கிட்டே இருக்கும், மண்ணை நான் வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மற்றவங்களாம் எங்கே? நம்மளாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோமா? சாராக்கா வந்துடுவாங்கல்ல. இன்னைக்கு நம்ம சூப்பராக சமையல் செஞ்சு சாப்பிட்டு விளையாட தான் போகிறோம். ஹர்ஷா சாய், நீங்கள் 2 பேரும் கிச்சன் செட் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஏன் ரோட்லேயே போட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்க? நம்ம விளாட்றதுக்கு தானே எடுத்துகிட்டு வந்தீங்க. அதை எடுத்துகிட்டு வாங்க. வேறு ஏதாவது அதில் பண்ணணுமா? தண்ணி ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா? நான் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா? என்னன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு மட்டும்தான் கிச்சன் செட்டை வச்சு விளையாடணும். நாளைக்கெல்லாம் ஜாய் ஹெலிகாப்டரு, அப்புறமா வேற என்ன, தண்ணி லாரி, ஏரோப்ளைன் எல்லாத்தையும் இறக்கிடுவேன். அதை வச்சு தான் நம்ம விளையாட போகிறோம். அப்புறம் அந்த ஃப்ரூட் செட்டும் இருக்குது, அதையும் சேர்த்துக்காங்க. நாளைக்கு இஷா சஃபா, உங்களோட கிச்சன் செட்டு தானே இது? ஏன் இப்படி இதில் கொட்டி வச்சுருக்கீங்க? ஹர்ஷாவும் கிச்சன் செட் எடுத்துகிட்டு வந்து அங்கேயே வெளியிலே வச்சுட்டு வந்தாங்க. நாங்கள் வரும்போது அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் கொட்டி இதில் வந்து தனித்தனியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோமா? மொத்தம் 2 அடுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னப்பா 2 அடுப்புலையுமே நம்ம சமைக்க போகிறோமா? 2 கேஸ் ஸ்டவ்வில் அடுப்பு, 4 அடுப்பு வரும். சாரி 4 அடுப்பு வரும். அதில் சமைக்கிறோம். என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு, சாதம், குழம்பு, சைடிஷ்ஷு, அவ்வளோதானே. என்ன வச்சுருக்கீங்க? மணல் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? இலை எதுவும் கட் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு இந்த கிச்சன் செட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவோம். நான் இந்த பக்கம் வந்துடுறேன். எல்லா கிச்சன் செட் டாய்ஸையும் ஒரே இடத்துல கொட்டி விட்டுட்டு ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா என்ன சமையல் எப்படிங்கிறத பிளான் பண்ணுவோம். சரியா? ஜாய், நீ போய் கொஞ்சம் மணல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா? சாய், நீ போயிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா. நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடுறேன் இப்போவே. ஜாய், தண்ணியெல்லாம் வேண்டாம். நீ நம்ம கலர் தர்மக்கோல் வச்சுருந்தோம்ல ப்ளே பண்ணுறதுக்காக, அது அங்கே செல்ஃபில் மேலே வச்சுருக்கேன். அதை சேர் போட்டு வீட்டுக்குள்ளே எடுத்து தரியா? எங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு. குக்கர்லாம் இருக்குது, 2 குக்கர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்லாம் இருந்தது. இது என்னது, ஹாட் பாக்ஸ், தண்ணி கேன், பேனு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்ப்பா, சாப்பாடு வடிச்சிடலாம். குக்கரில் வடிக்க வேண்டாம், குக்கரில் சாப்பாடு வச்சிடலாம். இந்த பேனில் ஏதாவது சைடிஷ் வச்சிடலாம். கத்தியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. யாரும் கத்தியை தொடாதீங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது போலக்கு. இன்றைக்கி ஏன் சாராக்கா வரலன்னு தெரியல. எங்கேயும் வெளியில் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விளையாட்டு சூப்பராக இருக்கும்னு பார்த்தேன். நம்ம எங்கேயாவது எல்லோரும் அவுட்டிங் போவோமா ஒரு நாளைக்கு? சரி, அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். யாராவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா, வாங்க. அக்கா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லுங்கக்கா. சாப்பாடு சமைச்சு இன்றைக்கி கண்டிப்பாக விளையாடுவோமா? சமைச்சு வருமாக்கா? உண்மையாகவே சமைக்க போகிறோமா இல்லை விளையாட்டுக்காக தான் குக்கிங் பண்ண போகிறோமாக்கா? எனக்கு இந்த லஞ்ச் கேரியரில் கொஞ்சம் சாப்பாடு கட்டி தரீங்களா? நாங்கள் போய் விளையாடுறோம்.
அக்கா நீங்கள் ஸ்கூல் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுக்கா, எங்களையும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? நாங்கள் வந்து சமத்தாக இருப்போம். அப்படியெல்லாம் இல்லை ஈஷா, ஸ்கூல் போகிறதுக்கு 5 இயர்ஸ் ஆயிருக்கணும், அப்போ தான் ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க. நீங்கள் வீட்டிலே இருங்க, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களை சாராக்கா ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவாங்க. அப்போ எங்களோடவே ஸ்கூலுக்கு வரலாம். இப்போ நம்ம சமைச்சு விளையாடுவோம். சாய் சாய், நான் உன்கிட்ட அந்த பிந்தியோட மேகசின் ஒன்று கேட்டிருந்தேன்ல, காம்படிஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துகிட்டு வரியா? ஸ்கூலுக்கு வேண்டாம், அங்கே எனக்கு டைமே இல்லை, ஸ்கூல் ஹவர்ஸில் பார்க்கவே முடியல. நீ எடுத்துகிட்டு வரியா? நம்ம இங்கே வீட்டிலே வச்சு விளையாடுவோம், எப்படி பண்ணுறதுன்னு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு பார்ப்போமா? நீ எடுத்துகிட்டு வா, நம்ம பார்ப்போம். ஜாய் நீயும் வா, வந்துட்டு இந்த குக்கரில் இந்த அரிசியை போடு. பப்பிராணி, இதை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்து தரீங்களா? ஆமாம், அதை போய் வாஷ் பண்ணிட்டு வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் குக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். யாராவது வந்து சமையல் வேலையை பாருங்கள். இந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். நீங்கள் தான் சமைச்சு அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். வரீங்களா? எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சுட்டேன். பப்பிராணி நீ வரியா? ஹர்ஷா சாய் நீங்கள் வரீங்களா? யாராவது ஒருத்தவங்க வாங்க வாங்க. இன்னைக்கு குக்கிங் நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸி எல்லாம் எதுக்கலாம் இப்போ யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. ஒரு கப்பில் நிறைய அரிசி எடுத்து குக்கரில் போட்டு நல்லா தண்ணியை விட்டு வாஷ் பண்ணி குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு பக்கம் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு எத்தனை விசில் வைக்கணும்? 4 விசில். ஓகேவா? 4 விசில். ஓகே, சாப்பாடு ரெடி ஆயிடும். ஓகே, அடுத்து என்னது? அடுத்து இந்த கடாய் எடுத்து ஓப்பன் பண்ணி என்ன வச்சுக்கலாம்? என்ன குழம்பா? என்ன குழம்பு வச்சுக்கலாம்? சாம்பார். ஆமாம், சாம்பார். எல்லா காயும் கட் பண்ணி போட்டு தால் போட்டு நல்லா அலசிட்டு நல்லா வேக வச்சிருவோமா? இது சாம்பார். ஓகேவா? நல்லா உப்பெல்லாம் போட்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே வச்சிருவோம். சாம்பார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடும். இந்த பக்கம் சாதம் ரெடி ஆயிடும், இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆயிடும். அடுத்து சைட் டிஷ்ஷுக்கு என்ன பண்ணுறது? சாம்பாருக்கு என்ன நல்லா இருக்கும்? உருளைக்கிழங்கு வறுவல். ஓகே, இந்த லாங் பேனில் வச்சு உருளைக்கிழங்கை கட் பண்ணி எண்ணெயை ஊற்றி நல்லா முறுமுறுன ஒரு நல்ல கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கும் தர்மக்கோல் தான். இன்னைக்கு நம்ம மண்ணை தண்ணியெல்லாம் வச்சு சமைக்கல, கலர் தர்மக்கோல் வச்சு தான் சமைக்கிறோம். நல்லா இருக்கும்ல? நீங்களும் இந்த மாதிரி விளையாடினீங்கன்னா சொல்லுங்க. ஓகே, நம்ம உருளைக்கிழங்குக்கு வருவோம். உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும் கிறிஸ்பியாக. அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் சாம்பார் வேகுது, இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வேகுது. ஓகேவா? அங்கங்கே உருளைக்கிழங்கு கீழே சிதறிடுச்சு, அதெல்லாம் அள்ளி போட்டுக்குவோம். கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆயிடும். நம்ம எல்லாருமே இப்போ சாப்பிட போகிறோம். ஹர்ஷா சாய், அடிக்கடி இங்கே வந்துருங்க, அந்த மாதிரி நம்ம விளையாடுவோம். ஓகேவா? உருளைக்கிழங்கு வந்துருச்சா? மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு உருளைக்கிழங்குலாம் வந்துருச்சு. இந்த பக்கம் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? வாவ், சூப்பராக சாதம் ரெடி ஆயிடுச்சு. எத்தனை விசில் போனுச்சுன்னே தெரியல, ஆனால் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சாம்பார். ஓகே, நம்ம எல்லாரும் லஞ்ச் சாப்பிட ரெடி ஆயிட்டோம். அடுப்பெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. எல்லாரும் லைன்ல உட்காருங்க. தட்டெல்லாம் வச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க. எல்லாரும் உட்காந்தாச்சா? நான் பிளேட் வைக்கிறேன். 1 2. ஹர்ஷா சோப்பா, நீங்க 2 பேருமே ஒரே பிளேட்ல சாப்பிட்றீங்களா? ஓகே, இது சோட்டுக்கு, இது ஜாய்க்கு, இது 2 பப்பி ராணிக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் வந்து குக்கரில் என்ன இருக்குது? குக்கரில் சாதம் வச்சோமா? கடாயில் குழம்பும் இந்த பேனில் வந்து உருளைக்கிழங்கும். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சிடவா? வாங்க வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நம்மளோட கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நாம் இன்னைக்கு விளையாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். ஞாபகம் வச்சுருக்கேன், ரோஸ் கலர் பேனில் உருளைக்கிழங்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வச்சிடுறேன். அதுக்கப்புறமா சாதம் வச்சுட்டு அதுக்கு மேலே சாம்பார் ஊற்றி நம்ம சாப்பிடுவோம். சாரிப்பா, கீழே நிறையா கொட்டிருச்சு. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இது என்னது? இது என்னன்னு மறந்துட்டேனே. இது என்னது? என்னன்னு தெரியலையே. சாதமா? இல்லையே, இதில் சாம்பார் தானே வச்சோம். சரி, சாம்பாரில் உள்ள காயெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருவோம். ஓகேவா? நம்மளே ஏதோ டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். என்னன்னே மறந்து போச்சு எனக்கு. மறந்துட்டு சாம்பாரை வச்சுட்டேன். சரி, ஓகே. இப்போ குக்கரில் தானே ரைஸ் வச்சுருந்தோம். இப்போ வந்து குக்கரில் உள்ள ரைஸை எல்லாருக்கும் வச்சுருவோம்.
நம்ம எல்லாரும் ஹாப்பியாக சாப்பிடுவோமா? நல்லா இருக்குல்ல? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் எல்லா விஷயத்துலையுமே ஒற்றுமையாக இருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம சூப்பராக விளையாடி முடிச்சாச்சு. நாளைக்கு ஜாய் வந்து நிறையா ஹெலிகாப்டரு ஏரோப்ளேன்லாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அதை வச்சும் விளையாடுவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.